தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இப்போது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோட் மூவி இன்சைட் த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த படம் முழுக்க ஒரு அரசியல் உள்குத்து நிறைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. வெங்கட் பிரபு என்னதான் இதனால் அரசியல் நோக்கத்தில் எடுக்கலை அப்படின்னு சொன்னாலுமே இந்த படத்தில் ஏகப்பட்ட அரசியல் உள்குத்துகள் படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை நிறைய இருக்குது. அதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து மேஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு டேய் இதை நம்ம யோசிக்கலையாடா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி இவ்வளோ தூரம் மூச்சு அடக்கி பேசுகிறானே அப்படிங்கிறதுக்காகவாவது உங்கள் நண்பர்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓ நீ அப்படி வரியா? அதுதான் எங்களுக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய முதல் அரசியல் உள்குத்து அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன். அதாவது இந்த ஓப்பனிங் சீனில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ விஜயகாந்த் ஏஐ மூலமே இந்த படத்துக்கு வராரு கேப்டன் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு சீனில் எங்கேயோ வருவாருன்னு நினச்சா ஓப்பனிங்க அவரோட முகம்தான் ஸ்க்ரீனில் தெரியுது. அதாவது விஜய் அவர்கள் விஜயகாந்த் வேடம் போட்டுட்டு வராரு. ஒரு இடத்துக்கு மேலே அந்த முகமுடியை கழட்டிட்டு இவர் என்ட்ரி தராரு. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ இந்த உலகத்தில் இல்லைனாலுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இடத்த அரசியலை நிரப்ப நான் வரேன் உங்களுக்கு சவால் அப்படின்னு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சைலண்டாக சவால் விட்டுருக்காரு நம்ம தளபதி. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இந்த சீனை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா விஜயகாந்துக்குன்னு ஒரு தனி வரலாறு உண்டு. இப்போ ஆண்டு கொண்டு இருக்கின்ற திமுகவுக்கு எதிராக ஒரு கடத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சார். அப்போ விஜய் சீமான் பலரும் ஆதரவு தந்தாங்க. அப்போ இருந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அரசியல் கட்சி நடத்த போகிறாரா இல்லை படம் எடுக்க போகிறாரா அப்படின்னு ரொம்ப கிண்டலாக கேலியாக பேசினாங்க. ஆனால் போட்டியிட்ட அனைத்து இடங்களும் டிஎம்கே தோல்வி அடைந்து 32 சீட் என்னமோ அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் 62 சீட்டு டிஎம்டிக்கு அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு கிடைச்சது. தான் கூட்டணி வச்ச கட்சிக்கு எதிராகவே திமுகவை துவம்சம் பண்ணி எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த ஒரு வரலாறு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ அதே வரலாறை தானும் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் விஜயகாந்த் அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க்கு கழட்டிட்டு இவர் என்ட்ரி தராரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த சீன் இந்த சுச்சுவேஷன் அதை நோக்கி தான் பயணிக்குது. இவர் அதை நோக்கி தான் இந்த படம் அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் உள்குத்து ஆரம்பம் ஹிண்ட்டு. அடுத்ததான் இந்த படத்தில் பார்த்தோம்னா கதாநாயகனுடைய பேர் காந்தி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏன் நிறைய பேர் வச்சிருக்கலாம் இல்லையா? காந்தினியே வச்சாங்க. ஸோ காந்தின்னு பேர் வச்சா நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இனிமேட்டு காந்தி வழியில் நீதி நேர்மை தவறாமல் எல்லாருக்கும் ஒரு நல்லாட்சி தருவேன் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அவருக்கு இந்த படத்தில் காந்தி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இளைய தளபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. எந்த படத்துலையாவது அரசியல் சார்ந்த ஒரு பேர் அவர் வச்சிருக்காரா? இல்லவே இல்லை. இந்த படத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக காந்தி மாதிரி நானும் நேர்மை நெறி தவறாமல் இருப்பேன் அப்படின்னு மக்களுக்கு இப்போவே தன் படத்தின் மூலமாக மக்களுக்கு அவர் உறுதிமொழி கொடுக்குறாரு அப்படின்னு கூட நாம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்குது. அதாவது இந்த படத்தில் நேரு, நேதாஜி இதை மாதிரி மற்ற இந்திய முக்கிய தலைவர்களையும் இதுக்குள்ளே இழுக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நேரு மாதிரி நேர்மையாக இருப்பேன், நேதாஜி மாதிரி வீரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளேயே வருது. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இந்த படத்தினுடைய எஸ்கேவுடைய கேமியோ. அதில் நம்ம பார்த்தோம்னா இவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு இவனை நீ பார்த்துக்கோ, சுடணும் ஆனால் சுடக்கூடாது. அதாவது என்னென்னா என் இடத்துல நீ ஆனால் நீ இல்லை, என் இடத்த நீ பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தாண்டி பார்க்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போகிறீங்க போங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது, நீங்கள் அரசியலுக்கு போகிறீங்க போங்க, உங்கள் இடத்த நான் நிரப்புறேன் அப்படின்னு சொல்லி தளபதி கிட்ட எஸ்கே சொல்கிற மாதிரியான சீனா கூட நாம் இதை எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தளபதியோட இடத்த எஸ்கே அவர்கள் எத்தனை சதவீதம் நிறைவேற்றுவார், எத்தனை சதவீதம் நிரப்புவார், எத்தனை சதவீதம் அவருக்கு நிகராக இவர் நடித்து பேர் வாங்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ இப்போ முக்கியமான விஷயம், இந்த படத்தில் இத்தனை விஷயங்கள் வருது, இத்தனை உள்குத்துக்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தோம்னா தளபதி அவர்கள் தாய்லாந்தில் ஓட்டக்கூடிய அந்த காரோட நேம் பார்த்தோம்னா CM 2026 வருதான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி
அப்போ 2026 நான் தான் சிஎம் அப்படிங்கிறது அவர் இப்போவே அந்த கார் சீக்வன்ஸ் மூலமாக சொல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஒரு சில அரசியல் உள்குத்துகள், இது முழுக்க முழுக்க அரசியல் உள்குத்து சார்ந்த ஒரு படம் தான். பட் அது அவங்க இல்லைன்னு சொன்னாலுமே அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து 2026 நான் தான்ப்பா அப்படின்னு அவர் இப்போவே எல்லாருக்கும் சைலண்டாக சவால் விடுறாரு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ. இப்போ அடுத்ததாக நாம் முக்கியமான மேட்ருக்கு வருவோம். இப்போ தளபதி அவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் உண்டு. ஆனால் ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறி எத்தனை சதவீதம் பேர் இவருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா சினிமாவில் கைத்தட்டக்கூடிய ரசிகர்கள்னா டிஎம்கேக்காரன் போய் பார்ப்பான், ஏடிஎம்கே போய் பார்ப்பான், சீமான் கட்சிக்காரர்கள் போய் பார்ப்பாங்க. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வேறு, அது ஒரு பொதுப்படையான ஊடகம். அரசியல் அப்படின்னு வரும்போது அது ஒருதலை பட்சமாக மாறிடும். ஸோ இதனால் சினிமாவில் கைத்தட்டக்கூடிய அனைத்து ரசிகர்களும் தொண்டர்களாக தலைவரது கட்சியில் இணைவாங்களா, டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்குது. அதை நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கின பெரும்பாலான நடிகர்கள் அந்த இடத்துல அவங்களால நிலைக்க முடியல. உதாரணத்துக்கு விஜயகாந்த் வந்தார், ஆனால் அவரோட உடல்நிலை ஒரு சில விஷயங்கள் காரணமாக அவர் அதை ஸ்கிப் பண்ணாமல் அதை வச்சுருந்தாலுமே அவர் இப்போ தவறிட்டார். அவங்க குடும்பம் அந்த கட்சியை வச்சு நடத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். சரத்குமார் அவர்கள் வந்தார், அவர் என்ன பண்ணார், போராடி பார்த்தாரு, கடைசியாக தன்னோட கட்சி கொண்டு போய் பாஜகவோடு இணைச்சிட்டாரு. ஏன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே ஒரு கட்சி தொடங்கி அது முடியாமல் கட்சி கழிச்சிட்டு திரும்ப சினிமாவுக்கே வந்த மாதிரி ஒரு வரலாறு உண்டு. புரட்சித் தலைவர் ஒரு கட்சி தொடங்கினார், அவர் தான் தமிழ்நாட்டில் கலியுக கர்ணன் அப்படின்னு போற்றப்பட்டு 3 முறை தொடர்ந்துச்சியாக ஆட்சி பிடிச்சி மக்கள் மனசில் நின்னார். ஸோ இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களால் எந்த அளவுக்கு அரசியலை சோபிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவரோட அரசியல் பயணம் நிலையாக ஒரு கன்சிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணுமா? அதுக்கு ஜனங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அரசியல் கட்சி இவர் தொடங்கினாலுமே கொள்கை கோட்பாடுகள் இன்னும் அவர் வந்து வரையறுக்கல. அப்படி வரையறுத்தா அது எந்த மாதிரி இருக்கும், இல்லை எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.